கிரிப்டோ மார்க்கெட்ல பிக்கெஸ்ட் ஸ்கேம் எதுன்னு தெரியுமா? ஸ்கேமர்ஸ் இல்ல. உங்க நாலேஜ் கேப் தான். பிட்காயின், எத்தேரியம், சொலானா, ஷிபான்னு இது எல்லாம் ஒரே கேட்டகரின்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மணி லூஸ் பண்றாங்க. டெக்னிக்கலி கிரிப்டோ காயின்ஸ் வேற, கிரிப்டோ டோக்கன்ஸ் வேற, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வேற, டெஃபி நெட்வொர்க்ஸ் வேற. இந்த பேசிக் டிஃபரன்ஸை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம யாரோ ஒருத்தர் சொன்ன டிப்ஸை நம்பி நீங்க பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணா மார்க்கெட்ல இருக்கிற வைல்டு வாலட்டாலிட்டியில மாட்டிக்கிட்டு உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை கம்ப்ளீட்டா லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல ரொம்ப சிம்பிளா ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸோட கம்ப்ளீட் கிரிப்டோ ஈகோ சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிக்கும் போது நீங்க ஒரு கிரிப்டோவோட ஃபண்டமெண்டல்ஸை நல்லா புரிஞ்சுப்பீங்க. நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கிரிப்டோ வேர்ல்டோட ஃபவுண்டேஷனான கிரிப்டோ காயின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, எந்த ஒரு டிஜிட்டல் அசெட்டுக்கு சொந்தமான ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாக் செயின் நெட்வொர்க் இருக்கோ அதைத்தான் நம்ம காயின்னு சொல்லுவோம். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய சிட்டியை இமேஜின் பண்ணுங்க. அந்த சிட்டியோட ரோட் சிஸ்டம் தான் பிளாக் செயின் நெட்வொர்க். அந்த ரோட்ல ஓடுற கவர்மெண்ட் பஸ் தான் காயின். அந்த ரோடை யூஸ் பண்ணி சர்வீஸ் நடத்துற பிரைவேட் பஸ்ஸஸ், ஆட்டோஸ், டாக்ஸிஸ் தான் டோக்கன்ஸ். காயின்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு எத்தேரியம் பிளாக் செயின் ஒரு சிட்டி. எத்தேரியமோட சிம்பிள் ETH. அந்த சிட்டியோட அஃபீஷியல் கவர்மெண்ட் பஸ் அந்த சிட்டியில டிராவல் பண்ணணும்னா, டால் கட்டணும்னா, சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா ETH தேவைப்படும். டோக்கன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், அதே எத்தேரியம் சிட்டிக்குள்ள USDT, யூனிலிங்க் மாதிரி டோக்கன்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு தனியா ரோடு கிடையாது. எத்தேரியம் ரோட தான் யூஸ் பண்ணும். அதனால தான் டோக்கன்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ETHக்கு கேஸ் ஃபீ கட்டணும். ஸோ பிட்காயின், எத்தேரியம், சொலானா, கார்டனோ எல்லாமே காயின்ஸ். இன்னொரு பிளாக் செயின் மேல பில் பண்றது டோக்கன்ஸ். USDT, எத்தேரியம், சொலானா எக்ஸெட்ரா மேல பில் பண்ணியிருக்கு. அண்ட் ஆன் மல்டிபிள் அதர் பிளாக் செயின்ஸ். யூனிலிங்க், ஷிப். ஒரு லைன்ல சொல்லணும்னா, சொந்த ரோடா இருந்தா காயின், மத்தவங்களோட ரோட்ல ஓட்டுனா டோக்கன். சரி ப்ரோ, இந்த டோக்கன்ஸ் எல்லாம் மத்தவங்களோட பிளாக் செயின் மேல ரன் ஆகுதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி பாசிபிள்? அங்கதான் கிரிப்டோ வேர்ல்டோட மிகப்பெரிய மேஜிக் என்ஜினான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் உள்ள வருது. வழக்கமா வேர்ல்ட்ல நீங்க ஒரு வீடு வாங்கணும்னாலோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் டீல் பண்ணணும்னாலோ நடுவுல லாயர், புரோக்கர் இல்ல பேங்க் கண்டிப்பா வேணும். ஏன்னா அப்பதான் அங்க ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா நடுவுல எந்த தேர்ட் பார்ட்டியுமே தேவையில்லை. இத ஒரு வெண்டிங் மெஷின் லாஜிக் வச்சு புரிஞ்சுக்கலாம். நீங்க கரெக்ட் மணி போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட்டை தரும். நடுவுல மனுஷங்களே தேவையில்லை. கரெக்டா? அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்ட்ல கோடு மூலியமா எழுதப்படுற கான்ட்ராக்ட் தான் ஆட்டோமேட்டட் கான்ட்ராக்ட். அதை தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. பிளாக் செயின்ல இஃப் அண்ட் தென் லாஜிக்கை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அதாவது இஃப் பர்சன் A சப்மிட்ஸ் அ ஃபைல், தென் பர்சன் B ஓட வாலெட்ல இருந்து கிரிப்டோ ஆட்டோமேட்டிக்லி டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு வாட்டி பிளாக் செயினை டிப்ளாய் பண்ணிட்டா அதை யாராலையும் டெலீட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, ஏமாத்தவும் முடியாது. ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், சப்ளை செயின் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிகியூஷன்ல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கலாம். அதுதான் கேஸ் ஃபீஸ். சில நேரத்துல டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சில நேரத்துல அசல் அமௌண்ட்டை விட அதிகமா கூட போகும். ஏன் இப்படி அப்படின்னு பல பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு இல்ல கைஸ். பிளாக் செயின் கேஸ் ஃபீஸை எக்ஸ்சேஞ்சஸ் டிசைட் பண்ணாது. அது நெட்வொர்க் டிமாண்டை பொறுத்து இருக்கும். ஆனா எக்ஸ்சேஞ்சஸ் தனியா வித்ட்ரால் ஃபீ சார்ஜ் பண்ணலாம். பிளாக் செயின் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். உலகம் முழுக்க thousands ஆஃப் மைனர்ஸ் இல்லைன்னா வேலிடேட்டர்ஸ் உங்க டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்றாங்க. அவங்களுக்கு பே பண்ற ரிவார்டு தான் கேஸ் ஃபீ. நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமா இருந்தா கன்ஜெஷன் வரும், டிராஃபிக் ஜாம் மாதிரி. அப்ப எத்தேரியம் மாதிரியான பிளாக் செயின்ஸ்ல பொதுவா ஹையர் ப்ரியாரிட்டி ஃபீ கொடுத்த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும். இதனால தான் புல் மார்க்கெட்ல கேஸ் ஃபீஸ் ஸ்பைக் ஆகுது. இதை சால்வ் பண்ணதான் லேயர் 2 சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற ஆர்பிட்ரம், அப்புறம் ஸ்கேலிங் நெட்வொர்க்ஸ்ல இருக்கிற பாலிகன் டிராஸ்டிக்கா ஃபீஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம காயின்ஸ், டோக்கன்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கேஸ் ஃபீஸ் பார்த்துட்டோம். இந்த 4 பில்லர்ஸும் சேர்ந்து உருவாக்குற மெகா செக்டர் தான் டெஃபி.
டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ். ட்ரெடிஷனல் பேங்கிங்ல லோன் எடுக்கணும்னா பேங்க் வேணும். சேவிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பேங்க் கண்ட்ரோல். ஆனா டெஃபில ட்ரெடிஷனல் பேங்க் மாதிரி சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இல்ல. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா லெண்டர் அப்புறம் பாரோவர் டைரக்டா கனெக்ட் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள், யூனிஸ்வாப், ஏவ், மேக்கர் டிஏஓ அப்படிங்கிற புரோட்டோகால்ஸ்ல கிரிப்டோ டெபாசிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம், கொலாட்ரல் வச்சு இன்ஸ்டன்டா லோன் எடுக்கலாம். நோ பேங்க், நோ பேப்பர் ஒர்க், நோ மிடில் மேன். இதுதான் ஃபினான்ஸ் சிஸ்டமை கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ற ரெவல்யூஷன். கிரிப்டோங்கிறது வெறும் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் இல்லை, இட் இஸ் அ நெக்ஸ்ட் ஜென் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஜின். காயின்ஸு, டோக்கன்ஸு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், டெஃபி இந்த 4மே சேர்ந்து குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமை ரீஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க போர்ட்ஃபோலியோல கிரிப்டோக்கு ஸ்பேஸ் மேக் பண்ண போறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, லெட்ஸ் டிஸ்கஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.